கிரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னொரு ஹோம் ஆர்கனைசேஷன் வீடியோ தான். இங்க யூஎஸ்ல கிச்சன்ல பேண்ட்ரி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊர்ல அண்ணாச்சி கடை தான். நம்ம மளிகை சாமான் எல்லாத்தையும் நம்ம எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றது தான் இங்க பேண்ட்ரின்னு நாங்கள் வந்து சொல்லுவோம். ஸோ அந்த பேண்ட்ரி யூஸ்வலி நம்ம லேடிஸ் வென் வி ஆர்கனைஸ், நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோம், அது நம்மளுக்கு சாதகமாக எப்படி ஈஸியாக எவ்வளோ சேஃபாக பசங்களுக்கும் சரி அடால்ட்ஸ்க்கும் சரி எப்படி அது யூஸ் பண்ணோம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் அது நம்ம டெய்லி நம்ம வந்து பாய்க்கிறது. அண்ட் இங்கே ஒருத்தவங்க இன்னைக்கு நான் பார்க்க போகிறது சொப்னான்னு ஒருத்தவங்க. அண்ட் அவங்களோட பேண்ட்ரி வந்துட்டு அவங்க கொஞ்சம் வித்தியாசமா இது யுனிக்கா அவங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் ரிவ்யூ சொப்னாஸ் பேண்ட்ரி. இவங்க தாங்க நான் சொன்ன சொப்னா, என் ஃப்ரெண்ட். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஹலோங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஸோ நீங்க உங்க பேண்ட்ரி எதுவும் வித்தியாசமா ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றது வந்து கேள்விப்பட்டேன், நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அது அப்படி என்ன நீங்க வித்தியாசமா செஞ்சிருக்கீங்க, அப்படி என்ன நீங்க டிஃப்ரெண்டா யூனிக்கா பண்ணிருக்கீங்க அப்படின்றது பாக்குறதுக்கு தான் நீங்க ஆவலோட நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்க, கண்டிப்பா பாருங்க, வாங்க காமிக்கிறேன். ஓகே, ஷூர், காட்டுங்க. வாவ் சொப்னா, திஸ் இஸ் ரியலி நைஸ். அழகா இருக்குதுல்ல? ஓகே, சூப்பரா இருக்கு. ஸோ என்னோட மெயின் ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா, பிளாஸ்டிக் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேங்க. ஸோ முதல்ல மேல் செல்ஃப்லேருந்து பார்க்கலாங்க. மேல் செல்ஃபில் ஃபுல்லாக பார்ட்டிக்குரிய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் நான். அலுமினியம் ஃபாயில்ஸு, ஸ்பூன்ஸு, ஜிப்லாக்ஸ் அண்ட் பிளேட்ஸ்லாம் வச்சுருக்கேன். கப்ஸ் வச்சுருக்கேன். ஓகே. ஸோ சீரியல்ஸ் வச்சுருக்கேன் மேலே. எனக்கு வந்து வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம், ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். அதனால அது மேலே வச்சுருக்கேன் நான் பசங்களுக்கு. ஆமாம். ஸோ அடுத்து கீழ் செல்ஃபை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கிளாஸ் ஜார்ஸாக வச்சுருக்கேன் நான். பிளாஸ்டிக் இல்லாமல் எல்லாமே கிளாஸ் ஜார்ஸாக மாற்றி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாதாம், பிஸ்தா, வால்நட்ஸ், கேஷ்யூஸ், பீனட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஓகே, சமைக்கிறதுக்கும் இல்ல அப்படியே ஸ்நாக்ஸ், அப்படியே ட்ரை ஸ்நாக்ஸா சாப்பிடுறதுக்கு? ஆமா. ஓகே, முக்கால்வாசி ட்ரை ஸ்நாக்ஸா அப்படியே தான் எடுத்து சாப்பிடுவோம், சமைக்க மாட்டோம். வால்நட் மட்டும் சட்னி பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம் நாங்க. ஓகே. மீதெல்லாம் அப்படியே தான் சாப்பிடுவோம் நாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா குதிரைவாளி அரிசி. இது அது எதுக்குங்க பைப்பீங்க? அது வந்து பொங்கல் அது மாதிரி செய்யலாங்க. பொங்கல், உப்புமா அது மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் அது. ஓ, ஓகே. ஸோ வந்து அதனால வச்சிருக்கேன் அதை. ஸோ இந்த பின் பார்த்தீங்க அப்படின்னா அட் ஹோமில் வாங்கினேன் இந்த பின்னு. ஸோ வந்து பார்ட்டிக்குரிய ஐட்டம்ஸ் ஏதாவது மீதி எக்ஸ்ட்ராஸ் நிறையா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஓ, ஸோ எனிதிங். ஓகே, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராஸ். ஓகே, ஓகே. ஸோ கிராசரி ஸ்டோர் போகிறப்போ வந்து ஏதாவது புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுவோம் நம்ம குக்கிங்கில். ஸோ அப்போ வந்து ஏதாவது எக்ஸ்ட்ராவா வாங்குவோம். ஆமா, கரெக்ட். ஸோ அதை வந்து அது கூட நான் வந்து இதில் ஃபில் பண்ணி வச்சுப்பேன். இப்போதைக்கு எதுவும் இல்லை அதில். ஸோ அதை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அடுத்த ரோ பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக பெரிய ஜாரில் நான் வந்து எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து எல்லாமே நிறைய யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் அதெல்லாம். உளுந்து, பருப்பு, துவரம் பருப்பு நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு ஐட்டம்ஸ்லாம் 4 LBs பிடிக்குங்க இந்த கண்டெய்னர்ஸில். ஓகே. சோ ஒரு ஃபுல் பேக் அதுல நீங்க வந்து ஃபுல் பேக் அப்படியே டம்ப் பண்ணிடலாம். இதில் 4 LBs படிக்கும். பட் அந்த ராகி சேமியா, இந்த சேமியா வந்து நார்மல் சேமியா வந்து 2 LBs தான் பிடிக்கும் இதில். ஆமா, கரெக்ட். ஏன்னா அது இட்ஸ் நாட் அந்த டென்ஸா இல்லை. ஆமா, ஸோ அதனால அவ்வளோதான் பிடிக்கும். ஸோ அது வந்து இந்த பெரிய கண்டெய்னரில் போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி காஞ்ச மிளகாவும் வந்து இந்த ஊர்ல வந்து பெரிய பாக்கெட் தான் கிடைக்குதுங்க, சின்ன பாக்கெட் கிடைக்கிறது இல்ல. ஆமா, ஆமா, கரெக்ட். நம்மளுக்கு அது பெரிய ஜார்ல போட்டு வச்சிருக்கேன். ஆனா இது அழகா இருக்கு. இது இந்த ஜார் மட்டும் தனியா நீங்க வாங்குனீங்களா இல்ல? ஓகே, கொஞ்சம் யூனிக்கா டிஃபரெண்டா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வாங்குனேன். எல்லாமே சேமா இருக்குது. சோ அந்த கொஞ்சம் யூனிக்கா டிஃபரெண்டா இருக்கணும்ன்றதுக்காக அதுவும் நடுவுல சென்டர்ல வச்சிருக்கேன் நான். நீங்க தெரியும் அப்படின்ட்டு அழகா ஈஸியா இருக்கும் எடுக்கிறது அப்படின்றதுக்காக வச்சிருக்கேன். சோ இந்த சைடுல பாத்தீங்கன்னா பருப்பு வகைகள் வச்சிருக்கேன். இந்த மாதிரி பல்சஸ் வச்சிருக்கேன் நான். பாசி பருப்பு அது மாதிரி நிறைய வச்சிருக்கேன். அங்க பின்னாடி வந்து ஃபுல்லா பொடி ஐட்டமா வச்சிருக்கேன் நான். இட்லி பொடி, ஓகே, அந்த மாதிரி பொடி ஐட்டம், பவுடர்ஸ் அந்த மாதிரி வச்சிருக்கேன் நான். அப்ப இதுல வந்துட்டு எவ்வளவு நம்ம வந்துட்டு இது வந்து நான் வந்து
ஃபர்ஸ்ட்லேருந்தே வச்சிருக்கேங்க இந்த கண்டெய்னர்ஸ். அதனால வந்து நான் அளவு பார்த்தெல்லாம் வாங்கல இது. பட் as much as அப்படியே வச்சிருக்கேன் நான். ஓகே வீட்டில் அரைக்கிற பொடி தான் முக்கால்வாசி. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி அரைச்சி நான் போட்டு வச்சுப்பேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல் த பல்சஸ். அவங்க கரெக்டாக இங்கே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கிளாஸ் ஜாரில், அதுவும் சேஃப் அண்ட் இட்ஸ் நாட் ரீச்சபிள் பை கிட்ஸ் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் டாப்பில் வந்துட்டு மெயின் கிளாஸ் ஜார்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் லைக் பவுடர்ஸ் அதெல்லாம் பின்னாடி வச்சுருக்காங்க. இங்கே அவங்க டெய்லி பாய்க்கிற ஆல் திஸ் பருப்பு வகைகள் இது எல்லாத்தையும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த ஷெல்ஃப் நீங்க என்ன வச்சிருக்கீங்க? இந்த கண்டெய்னர்ல வந்து 2 LBs பிடிக்குங்க. பருப்பு வகை இது வந்து ஓகே 2 LBs பிடிச்சிரும். ஸோ அதனால 2 LBs பேக் வாங்கினோம்னா ஃபுல்லா இது வந்து கண்டெய்னர் ஃபுல்லா. ஓகே. ஸோ சின்ன பேக் இது வந்துட்டு பெரிய பேக் வந்துட்டு அதுல ஃபில் ஆகும். ஓகே. இது 4 LBs பிடிக்கும். இது வந்து 2 LBs பிடிக்கும் பருப்புல. ஆல்ரைட் ஓகே. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரவை அந்த மாதிரி ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். பவுடர் ஐட்டம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இது மாதிரி ராகி, கோதுமை மாவு, இடியாப்பா மாவு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மாவு ஐட்டம் இந்த மாதிரி ஜாரில் வந்து 2 LBs பிடிக்கும். மாவெல்லாம் இந்த மாதிரி பவுடர் ஐட்டம்ஸ் வந்து 2 LBs பிடிக்கும் இந்த கண்டெய்னர்ல. இதுக்கும் இந்த கண்டெய்னருக்கும் மேல உள்ள கண்டெய்னருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் அப்ப இருக்குது தானே? இது கொஞ்சம் பாக்குறதுக்கு இது ஒன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. திஸ் இஸ் a little longer. ஆமா. இது கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு. அதோட பட் இது 2 பவுண்ட்ஸ் தான். இது 2 பவுண்ட்ஸ். இது 2 பவுண்ட்ஸ் பிடிக்கும். இது 4 பவுண்ட்ஸ் பிடிக்கும் கொஞ்சம். ஓகே ஓகே. பருப்புல வந்து இது வந்து 4 LBs பிடிக்கும். பவுடர்ல வந்து இது வந்து 2 LBs. இந்த கண்டெய்னர்ல வந்து 2 LBs பிடிக்கும். சரி. அப்ப அடுத்தது நீங்க இந்த மாதிரி பின்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. இது வந்துட்டு வாட் இஸ் இட் ஃபார்? இந்த பீன்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு பீன்ஸ்லயும் வந்து ஒன்னு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி பாக்ஸ் கரெக்ட் லேபிள் லேபிள்ல வந்து இந்த மாதிரி எழுதி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு. ஆமா. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா பாக்ஸஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். பசங்களுக்கு ஸ்நாக்ஸு அது மாதிரி டிஃபன் பாக்ஸஸ் அதெல்லாம் வந்து இதில் வச்சிருப்பேன் நான். இதில் வந்து எக்ஸ்ட்ராஸ் கிராசரி எக்ஸ்ட்ராஸில் வந்து இதில் வச்சிருப்பேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ண பேக்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஸோ வந்து இப்போ இது இப்போ வந்து காஞ்ச மிளகா காலி ஆயிடுச்சு அப்படின்னா உடனே இதில் வந்து எடுத்து போட்டுருவேன் நான். ஓகே. ஸோ அதனால இது திஸ் இஸ் ஃபார் ஓகே ரீஃபில் பண்ணுறதுக்காக இதை வச்சிருக்கேன் நான் இங்கே. So and okay. So இது வந்துட்டு does this come together? இதோட அப்படியே நீங்க வந்து பட் நீங்க சாக்லேட் எழுதிட்டு ஜஸ்ட் அழிச்சிரலாம் அது மாதிரி. ஓகே. இது ரொம்ப இது வந்து அட்டாச் ஆகி இருக்கு. ஆமா. இது சூப்பர் கிரியேட்டிவா இருக்கு. ஆமா. சில இதுல வந்து இது மாதிரி இருக்காது. அட்டாச்ட் ஆகி இருக்காது. சோ ஜஸ்ட் பாஸ்கெட் அந்த மாதிரி தான் நான் பாத்திருக்கேன். இது பாஸ்கெட் வித் லேபிள். அதுவும் நீங்க கரெக்ட்டா நீங்க அந்த லேபிள் பண்ணலாம் வாட் இட் இஸ் அப்படினா. சோ பாக்குறவங்களுக்கும் இந்த லேபிள் இல்லாத பட்சத்துல வந்து you can buy a tag மாதிரி விக்குது. இதே மாதிரி டேக் மாதிரி விக்குது. ஸோ அதை வந்து அந்த இது வாங்கி இங்க கட்டிட்டோம்னா அதுவும் அழகா இருக்கும். இப்படி தொங்க விட்டுட்டோம். ஓகே. அதுவும் அழகா இருக்கும் பாக்குறது. டு ஜஸ்ட் ஓகே டு லேபிள் இட் அண்ட் எவ்ரிதிங். ஓகே. அப்புறம் எங்க நீங்க இங்க வந்து எக்ஸ்ட்ரா ஆயில் கண்டெய்னர்ஸ்லாம் வச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ். இது ஆனியன்ஸ் அண்ட் பொட்டேட்டோஸ் இல்ல தனி ஒரு ஸ்மால் பின்ல ஆனியன்ஸ் அண்ட் பொட்டேட்டோஸ் வாங்கி வச்சிருக்கேன். ஓகே. ஸோ இதுல வந்து இது நீங்க பாத்தீங்கன்னா ஆனியன்ஸ் ஆல் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆனியன்ஸ் வந்துட்டு ஸ்மால் ஆனியன்ஸ் வந்து ஒரு சின்ன பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். ஓகே. சோ டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக. ஏன்னா ஸ்மால் ஆனியன்ஸும் பிக் ஆனியன்ஸ் சேர்த்து போட்டோம்னா எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தேடிட்டு இருக்கணும். அந்த டைம்ல எடுக்கிறப்போ அவசரமா குக் பண்ணும்போது தேடிட்டு இருக்கணும். சோ அதனால தனித்தனியா அப்படி போட்டு வச்சிருக்கேன் நான் அதுல. சோப்னா எனக்கு ஒரு क्वेश्चन. சோ இப்போ நம்ம இது ஆனியன்ஸ் வந்துட்டு we can just leave it open like this பாக்ஸ்ல இந்த மாதிரி கன்ஃபைனா இருந்தாலும் எவ்வளவு நாள் அது தாங்கும்? 1 வீக் வரைக்கும் தான். ஏன்னா 1 வீக் ஒன்ஸ் நான் வந்து கிராசரி போயிடுவேன். சோ நீங்க ஓகே. சோ ஒரு 1 வீக் நீங்க பார்க்க போனா இது ஒரு 1 வீக் நம்ம அட்லீஸ்ட் நம்ம வச்சிருக்கிற மாதிரி இதுக்குள்ள வச்சிருந்தா ஏர் இட் நீட்ஸ் a bit of air circulation கண்டிப்பா for onions and இதுல வந்து பொட்டேட்டோ இருக்குது, garlic potatoes and garlicக்கும் இதுல வந்து தனியா வச்சிருக்கேன் நான். ஏன்னா தோலா கீழே விழுந்துரும் சொல்லிட்டு அது அழகா ஒரு பாக்ஸ்ல தனியா எடுத்து வச்சிருக்கேன் நான். சோ அதுக்கு ஓகே. சோ தோல் வந்து விழுந்துச்சுனா கூட இந்த பாக்ஸ்ல விழுந்துரும். சோ ஈஸியா எடுத்து நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஆமா. cleaning is that's another important thing. correct. ஓ அப்ப இது என்னது? இது வந்து ஒரு அன்வெசல் பாஸ்கெட்டுங்க. இதுல வந்து நான் வந்து பிரெட்ஸ் ஓகே அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இதுல. திஸ் இஸ் குட். ஏன்னா யூஸ்வலி நம்ம வந்துட்டு பிரெட் நம்ம இந்த பாட்டில்ஸ் பக்கத்துல இல்லாட்டி இந்த மாதிரி எங்கனாச்சும் நம்ம வைக்கும் போது எடுக்கும் போது பிரெட்ஸ் வந்து ஸ்குவாஷ் ஆயிடும். ஸோ எல்லாம் சம்டைம்ஸ் அந்த மாதிரி நம்ம எடுக்கிற அவசரத்துல இட் கெட் ஸ்குவாஷ்ட். ஸோ அதனால அதுக்கு தனி ஒரு இப்படி ஏதோ ஒரு சின்னோண்டு ஒரு ஆர்கனைஸ்ட் ஒரு ஹேங் பாஸ்கெட் மாதிரி வச்சிருக்காங்க அவங்க.
ஸோ திஸ் இஸ் அ குட் ஐடியா. ஏன்னா அவங்க வச்சிருக்கிற இடமும் பார்க்க போனா இட் இஸ் ஜஸ்ட் பிலோ. ஸோ ஈஸி அக்சசிபிள், பசங்க எடுக்கிறதுக்கோ இல்லை நம்ம எடுக்கிறதுக்கோ, மெயின்லி பசங்க எடுக்கிறதுக்கு இட் வில் பி வெரி அக்சசிபிள். ஸோ தட் இதெல்லாம் என்னது சொப்னா? இதெல்லாம் ரைஸ் போட்டு வச்சிருக்கீங்க. இதுல நீங்க வந்து ஒரு 20 LB பேக் வாங்குனீங்கன்னா இந்த யூசுவலி 10 or 20 நம்ம வாங்குவோம். ஆமா, எஸ், 20 LB பிடிக்கும் இந்த பாக்ஸ். சோ யூசுவலா 20 LB வாங்கிடுவேன் நானு. சோ ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒவ்வொரு அரிசி போட்டு வச்சிருக்கேன். ஒண்ணுத்துல இட்லி அரிசி இருக்கும், ஒண்ணுத்துல வந்து பொன்னி ரைஸ் இருக்கும், வாவ், ஓகே, இன்னொன்னுல வந்து பச்சை அரிசி இருக்கும். So whenever that you need, you just slide it out. நீங்க வச்சிருக்கிறதும் வந்துட்டு டப்பா இல்ல ஒரு கேபினெட் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு பதிலா கீழ வச்சிருந்தா இப்படியே டப்புன்னு நம்ம ஏன்னா இது ஹெவியான ஐட்டம், சோ மேல வைக்க முடியாது நம்மளால. சோ அதனால சோ இது இங்க ஓகே, கரெக்ட். வாவ். அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்ட்ராஸ் grocery ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஓ லைக் ரீஃபில் அந்த மாதிரி ஜஸ்ட் திறக்காதது அதுக்குள்ள வச்சிருப்பேன். சோ இதுல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றதுக்கு வந்து நம்ம ஒரு பேப்பர்ல எழுதி இல்ல ஒட்டி வச்சிருக்கணும். நான் ஒட்டல இன்னைக்கு. ஒட்டி வச்சிருந்தா நெக்ஸ்ட் டைம் நம்ம ஈஸியா இருக்கும் நமக்கு உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு. அப்ப நம்ம பார்த்துட்டு then we just have to just go and get that. ஆமா, see எனக்கு எப்போது என்ன பிரச்சனை அப்படின்னு வந்துட்டு பார்த்தா வந்துட்டு சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணாதனால நான் வந்துட்டு இருக்கிற ஐட்டமே வந்துட்டு திரும்ப நம்ம வந்து ஒன்றும் பாய்க்கல இல்லாட்டி அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு போயிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி அந்த ஐட்டம் நம்மளுக்கு 2-3 இருக்கும். ஸோ திஸ் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் டு மீ. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அது வந்துட்டு ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் அப்படின்னு வச்சு அது லேபிள் நம்ம பண்ணணும் அப்படின்றது that is an important thing that I learned. So at least அது லேபிள் பண்ணிட்டா நம்ம தப்பா திரும்ப வாங்குனதே நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம். It's not a waste. ஆமா, ஏன்னா most of the times நம்மளோட ஸ்பைசஸ் அந்த மாதிரி தான் வேஸ்டா போகும். ஓகே, அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிட்ஸ் ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேங்க. நான் கீழே வச்சதுனால அவங்களே வந்து எது வேணுமோ வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களே தேவையான ஐட்டம்ஸ். இது வந்து அடல்ட் ஸ்நாக்ஸ். நம்ம மிக்சர், ஆமா, மிக்சர், ஓகே, கடலை மிட்டாய் எல்லாம் இருக்கும் அதுல. ஸோ அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர் வந்து இந்த லைனர் வந்து வால்மார்ட்ல கிடைக்குது. ஓகே, சோ இது அழகா இங்க வந்து ஒட்டிடலாம். இது வாங்கி சோ திஸ் இஸ் ஸ்டிக்கி. ஓகே, சோ நீங்க வந்து அது தனியா அது வந்து வச்சு அது you didn't have to do, it is just stick. இந்த பின்னாடி இருக்கிற பேப்பரை வந்து எடுத்துட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணிடலாம் கீழ. அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஓகே, சைஸ் எப்படி நீங்க வந்து அதே மாதிரி பார்த்து நீங்க வந்து மெஷர் பண்ணி வாங்குனீங்களா? மெஷர் பண்ணி வாங்கல, ஒரு ரோல் அப்படியே கிடைக்கும். and you just managed அது வச்சு ஓகே வட்டி கரெக்ட்டா நீங்க வச்சு எக்ஸ்ட்ரா வரும் இந்த சைடு. சோ அத அப்படியே வந்து நான் கீழ ஓகே இது பண்ணிட்டேன். so just stick it. yeah, so எங்க தேவைப்படுதோ you just cut and just stick. oh wow, okay. நீங்க பாத்தீங்கன்னா இதுதாங்க சொப்னாவோட பேண்ட்ரி. and இதுல முக்கியமா எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இட்ஸ் என்வாயரன்மெண்டலி ஃப்ரெண்ட்லி. அவங்க பாய்க்கிற அந்த கிளாஸ் ஜார்ஸா இருக்கட்டும், கிளீனிங்க்கும் சரி, and also for the safety of the food and the cleanliness of it, hygiene kaga it is good. So நீங்க dishwasher ல போட்டு இத க்ளீன் பண்ணிக்கலாம். ஆமா, ஈஸியா இருக்கும் நமக்கு க்ளீன் பண்றது. ஆமா, so இப்படிதான் பேண்ட்ரி இருக்கணும் அப்படின்றது நாங்க சஜஸ்ட் பண்ணல. பட் உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா something similar to this உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா அதுவும் இந்த லேபிள்ஸ் இந்த மாதிரி அவங்க வச்சு அழகா பண்ணிருக்கிற மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்றீங்கன்னா it will be good. ஆனா அப்படி இல்லாட்டினாலும் உங்களுக்கு வேற எதனாச்சும் சஜஷன்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு வேற எதனாச்சும் டிப்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நாங்க அதுக்காக உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். ஆமா, எஸ், தேங்க்யூ. தேங்க்யூ.